ஷே உச்ச நீதி அரசர் கணக்கு போட்டாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்றப்பா. தேர்தல் அதிகாரிக்கு தப்பு செஞ்சால் தப்பு உள்ள வழக்கறிஞர் இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக தப்பு செஞ்சதுக்கு தண்டனை எடுக்கிறதுக்கு தப்புல கணக்கை தப்பிச்சு ஓடுற கணக்கு ஓட்ட சட்டத்தில் ஓட்ட ரிவிட் அடிச்சு விடுவார். ரிவிட் அடிச்சு விடுவார். கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்டுருப்பா. எப்படி ஒவ்வொன்றும் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன நோட்டீஸு கணக்கு கொடுத்தானா, இதுக்கு இந்த நோட்டீஸு, இதுக்கு இந்த நோட்டீஸு. இப்போ கோர்ட்டிலேருந்து கடவுள் கைலாசத்துலேருந்து நீதி அரசர் கணக்கு கொடுக்கார். நோட்டீஸ் விட்டுருப்பா. தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்டு சரியா. அடுத்தாப்பில் தேர்தல் அதிகாரிக்கு கீழே நோட்டீஸ் விடையில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் ஓட்டு முத்திரை வாங்குதான்ல, அது இவன் மூலியமாகத்தான் போகணும். தேர்தல் அதிகாரி 2 வீல் சேரை பிடிச்சி ஜீப்பில் வந்து உட்காந்து அப்படி சாஞ்சி வீல் சேரில் அப்படியே வாரான்ல ஓட்டு இயந்திரம் பெட்டியை இறக்க இவன் மூலியமாக தான் கொடுக்கணும்ட்டார். இவனுக்கு ஒரு நோட்டீஸு, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டு முத்திரை போடுதான்ல இவன் மூலியமாக அந்த நோட்டீஸ் போகணும். கரெக்டாக கண்டுபிடிச்சி இழுத்து வர்றான்னா சரியா. அதனால தான் கோர்ட்டார் கொடுக்காரு, கடவுள் கொடுக்காரு. நீதிபதி ஜட்ஜிக்கு அப்பாற்பட்ட மேலே இருக்கிற கடவுள் ஒன்று தான். அவர் கணக்கு கொடுக்கார். நீதி அரசராக உட்காந்து கணக்கு கொடுக்கார். ஜட்ஜி எழுதிட்டாருப்பா. இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பூரா ஓட்டு முத்திரை போட்டால் பிடிக்கணும்னா ஜனநாயகமாடா. இல்லை கண்டார வலிமை பூமியை பூரா பழாக்கி வச்சுருக்காண்டா ஓட்டு போடுறவன். ஐயோ நாங்களே இங்கே உட்காந்து பார்க்கோம். ஐயோ கண்ணீர் கூத்துறமா எங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஓட்டு போடுறவனை நசுக்கி எடுத்துவிட்டோம்ட்டார். அதான் வீடு தோறும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பிடிப்போனாரா. இப்போ அந்த ஓட்டு தேர்தல் அதிகாரி மூலியமாக தான் பிடிப்பார். முக்கால்